இதை உன்னை தூக்கிட்டு வர போறாங்க வீடு வீடா. யாரு? உங்களுடன் ஸ்டாலின். எது உங்களுடன்? இதுவரை யாரோட இருந்தாரு? இப்பதான் நம்மளோட ஸ்டாலின் வந்திருக்காரு. ஆக 4 வருஷம் உருண்டோடி போயிட்டுது. மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டார். சிந்திச்சு பார்த்தாங்க, அதுக்கு யாராவது ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க. இதுக்குன்னு ஆள் வச்சிருக்காரு அவரு. அவருடைய மருமகன் தான் இதுக்கு இன்சார்ஜ். யாரு? மாமனாருக்கு சப்போர்ட்டா ஒரு மருமகன் இருக்கார். அவரு இது மாதிரி மாமா மாமா நான் ஒரு விளம்பரத்தாள் அடிச்சு கொடுக்குறேன், இது வீடு வீடா போய் கொடுங்க, உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி இந்த விளம்பரத்தாளில் கொடுக்கிறார். இதில் என்ன சொல்றாரு? தொழில் வரி விதிப்பு, புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல், குடிநீர் இணைப்பு, அடிப்படை வசதிகள். இதுவரைக்கும் ஒன்றும் செய்யவே இல்லை. இனிமே வந்து கிளிக்க போறாரு. பிறப்பு சான்று, இறப்பு சான்று, புதிய சொத்து காலிமனை வரி விதிப்பு, பாதாள சாக்கடை இணைப்பு, சொத்து வரி பெயர் மாற்றம், கட்டிட அனுமதி, இப்படி ஏராளமா அடிச்சு கொடுத்துட்டாரு. செய்யவா போறாரு? கொடுக்கறதால கொடுக்குற நோட்டீஸ்ல இப்படி ஏராளமா அடிச்சு கொடுத்துட்டு மக்களை வந்து பார்க்க போறாங்களாம். இந்த அதிகாரிகள்லாம் வீடு வீட வந்து கதவை தட்டி இதை கொடுத்து இந்த குறையெல்லாம் நீக்கிறோம் நீங்க சொல்லுன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து விசாரிக்க வர இருக்காங்க. அப்போ 4 ஆண்டு காலமா மக்களை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் சிந்திக்கவில்லை என்பது அவரே ஒத்துக்கிட்டார்ல. இப்பதான் அடிப்படை வசதி வேணுமா? எப்படி செய்ய முடியும் ஒரு வருஷத்துல? இன்னும் 8 மாசம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இதையெல்லாம் பார்த்துதான் நம்ம களத்துல இறங்கி முன் வரிசையில தேர்தல் ரேஸ்ல யாராலையும் பிடிக்க முடியாத அளவுக்கு தூரத்துல முதல் இடத்துல போயிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்துதான் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதட்டம் வந்துருச்சு. என்ன சொல்றாரு? நம்முடைய ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பை அவர் கிண்டல் பண்றாரு, விமர்சனம் பண்றாரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? திமுக காரங்க தேர்தல் வந்த உடனே தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு கதவை எல்லாம் போய் தட்டுறாங்க அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்கிறார். நாம தமிழ்நாட்டு மக்களுடைய கதவுகளை உரிமையோட தட்டுறோம். உங்களை மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ இல்ல கமலாலயம் வீட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் யாரும் தட்டல. மக்களுக்கு இந்த 4 வருஷத்துல பல பணிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அந்த தைரியத்தோட போய் தட்டுறோம். ஏன்னா திமுக என்பது மக்கள் இயக்கம். மக்களிடம் செல், மக்களிடம் பழகு அப்படின்னு தான் நம்மளுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கற்றுக் கொடுத்தார். கழகத்திற்கு மக்கள் கொடுக்கின்ற ஆதரவை பார்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்னமோ வளர்றார். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. திமுக காரன் யாராவது போன் நம்பர் கேட்டா கொடுத்துடாதீங்க. இதுதான் ஒரு எதிர்கட்சி தலைவருடைய பிரச்சாரம். தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தலைவரை நோக்கி, திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி ஆதரவா நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் வர்றதை பார்த்து அவருக்கு எரிச்சல் வருது. பாஜகவோடு இனி எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த மாசமே ஓடி ஒளிஞ்சு போய் 4 கார் மாறி போய் டெல்லியில போய் கள்ள கூட்டணி வச்சுட்டு வந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு அது வெளில வந்துருச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு நாள் சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு. திரு எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாள் சொல்றாரு கிடையாது தனித்துவமான ஆட்சி தான் அப்படின்னு. இப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைமை போய்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்றேன், இவங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட்டை கூட வாங்காது அந்த கூட்டணி. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணா பேர்ல கட்சியை வச்சுக்கிட்டு சுயநலத்துக்காக அமித்ஷா கிட்ட மொத்தமா அடமானம் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்கிறாங்க. அதே மாதிரி 3 நாளைக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தில் பேசுறாரு. இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கல்லூரிகள் கட்டலாமா, இது எவ்வளவு பெரிய அநியாயம் அப்படின்னு பேசியிருக்கிறார். கோவில் நிதியில ஏழை எளிய பிள்ளைகள் படிக்க கல்லூரி தொடங்கினா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் கோபம் வருது? இந்து சமய அறநிலையத்துறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற பாஜகவோட கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு முழு சங்கியா மாறி இருக்காரு. இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததுனால நான் அப்படி பேசல இப்படி பேசலன்னு மழுப்பிட்டு இருக்கிறார். அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோடு தான் ஆரம்பிச்சார்.
ஆனா இன்னைக்கு முழுசா காவி சாயத்தோடு இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இனிமே அதை மூடி மறைச்சு எந்த பயனும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்கு பாதை போட்டு கொடுக்கலாம்னு பாக்குறீங்க. உங்களை தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு நிச்சயம் என்றைக்கும் அதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. உங்களுடைய அந்த எண்ணத்தை கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் நிச்சயம் விடமாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் நின்று அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் வீழ்த்த போவது உறுதி. அதற்கான பணிகள்ல பூத் கமிட்டி நிர்வாகிகள் நீங்க ஒவ்வொருத்தரும் கவனத்தோடு களமிறங்கணும், ஈடுபடணும். தினசரி வாக்காளர் பட்டியல வீடு வீடா போய் சரி செய்யுங்க, சரி பாருங்க. வாக்காளர் பட்டியல்ல தகுதியானவங்களை சேருங்க, போலி வாக்காளர்களை நீக்குங்க. உங்க பூத்துல இருக்கவங்களோட குடும்பத்தோட ஒருத்தரோட ஒருத்தரா பழகுங்க. அவங்களுக்கு உங்க மேல அந்த நம்பிக்கை வரணும். அவங்க கேட்கின்ற உதவிகளை செஞ்சு கொடுங்க. உங்களால முடியாத உங்களுடைய மாவட்ட அமைச்சர் இல்ல மாவட்ட கழக செயலாளர்கிட்ட கொடுத்து செஞ்சு கொடுக்க முயற்சி செய்யுங்க. 2026 கழக அணி 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெல்லும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு இலக்கு கொடுத்திருக்கிறாங்க, டார்கெட் பிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் தலைவர் அந்த முடிவு எடுத்தாங்க. அந்த நம்பிக்கையை இங்க வந்திருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் நீங்க காப்பாற்றுவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்து வருகின்ற இந்த 8 மாதம் மிக மிக முக்கியமான மாதம். கழகம் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் ஜெயிக்கணும்னா இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய 41 தொகுதியிலையும் நீங்க வெற்றியை தேடி தருவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கழகம் 7வது முறையா ஆட்சி அமைக்கணும்னா நம்முடைய தலைவர் அவர்கள் 2வது முறையாக தொடர்ச்சியாக 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார போறது உறுதினா இந்த பணிகளை நீங்க செஞ்சு காட்டியாக வேண்டும். இங்க ஏவா வேலன் பேசும்போது சொன்னார், நிச்சயம் வெற்றி பெறப்போது உறுதி. அது என்ன இந்த இடத்தோட ராசி அப்படின்னாரு. இந்த இடத்தோட ராசியில எனக்கு நம்பிக்கை கிடையாது. நிச்சயம் நாம ஜெயிக்க போறது உறுதி. நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக உட்கார போறது உறுதி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போது உறுதி. நான் எந்த நம்பிக்கையில சொல்றேன்னா, இங்க வந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் களப்பணியாளர்கள் உங்க மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில நான் அந்த சொல்றேன். எனவே மீண்டும் இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.